வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் குக்கரில். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, அரிசி வசுமதி அரிசி 15 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கோழி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 6 வச்சுருக்கேன். தயிர் வச்சுருக்கேன் ஒரு 3 ஸ்பூன். இது முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இது பாருங்கள், சில்லி பவுட்ரு 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது தக்காளி 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இது புதினா கொத்தமல்லி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு நெய் 3 ஸ்பூனு, எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு, தாளிப்பு பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டார் பூவு, ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துருவோம். நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பெல்லாம் போட்டுடலாம். நான் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் இப்படி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வதக்கணும். இப்போ இதோட பச்சை மிளகாய் சேருங்க. 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த அளவு வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துங்க. எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளிலாம் நல்லா வதங்கணும். வதக்கிடுச்சு பாருங்கள். இப்போ புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துருவோம். புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ வதங்கிருச்சு பாருங்கள் கோழி. இப்போ மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு தயிர் பாருங்கள், தயிர் சேர்த்துங்க. ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சேர்த்து அதோட இன்னும் கொஞ்சம் புதினா மல்லி இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இப்போ ஒரு நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கிளாஸ் இப்போ சேர்த்துக்கலாம். இதில் 1 கிளாஸ் தண்ணியை, ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் நேரம் வேக கொஞ்சம் லேட்டாகும். அதனால் ஒரு 3 நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ பாருங்கள், இந்த மீத தண்ணியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விடுங்க. கொதி வந்த உடனே அரிசியை போட்டுடலாம் அதில். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ இது வந்து பாலில் முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு லெமன் எலும்புச்சம்பழம் பிழிஞ்சு அதில் கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து அரிசி சேர்க்க போகிறோம். பாருங்கள், அரிசி அதில் சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துட்டு உடையாமல் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து 2 விசில் வச்சுருவோம். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த விசில் அடங்குற வரைக்கும் இது நம்ம ஆறட்டும். ஆறினோடனே அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ வாங்க பார்ப்போம். குக்கர் ரெடி ஆச்சு. நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி ரெடி ஆச்சு. நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.